எல்லாரும் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு இதனால் என்ன வருமானம், இதனால் என்ன நமக்கு பொழப்பு, இதனால் என்ன கிடைக்குது அப்படிங்கிறது இல்லாமல், எங்கே எது நடந்தாலும் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க அவர்களும் மனிதர்கள் தான், சக மனிதர்கள். அவங்கெல்லாம் இவ்வளோ சிரமத்தில் இருக்காங்க, இவ்வளோ இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை வீடியோவை பதிவு பண்ணி எல்லா பக்கம் போய், ஏன்னா இவர் வீடியோவில் பதிவு பண்ணது தான் அது கலெக்டர் வரைக்கும் போய், கவர்மெண்ட் வரைக்கும் போய், அதுக்கப்புறம் கூப்பிட்டு, ஏன்னா அந்த கிராமம் நான் போய் உண்மையில் இறங்கி பார்க்கும்போது உண்மையிலேயே இப்படி ஒரு கிராமமா அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா ஆளே இல்லை அந்த கிராமத்தில். ஸோ ஒரு 50 வீடு இருக்குது. 50 வீடுமே அப்படி உடஞ்சி இப்படி உடஞ்சி, கதவு இல்லாமல், சிலது கதவு போட்டிருக்கு ஆனால் செவுரு இருக்காது, இப்படி இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்குது. நானும் உள்ளே போய் பார்க்குறேன். எங்கள் ஷூட்டிங் ஆளுக 10 பேர் தவிர்த்து வேறு யாருமே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு வைத்தியர், அவங்க சம்சாரம் மட்டும்தான் இருக்காங்க. என்னென்னா அந்த வைத்தியர் அந்த சம்சாரமும் வந்து அவங்களுக்கு எங்கேயோ ஒரு 10-15 மைலில் அந்த சுற்று வட்டாரத்தில் எங்கேயாவது இருந்து வருவாங்க. ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா இந்த வைத்தியர்கிட்ட வந்து கேட்டு வாங்கி ஏதாவது மருந்து வாங்கி சாப்பிட்டு போவாங்க. அவங்களுக்கு அவர்கிட்ட வந்தால் நல்லா வரும், நமக்கு நல்லா ஆயிரும், சலீஸாக கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த நம்பிக்கையில் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. இவரும் அது வந்தால் போதுன்னு இங்கேருந்து ஒரு வாரம் 10 நாளைக்கு ஒரு தடவை டவுனுக்கு போய் அந்த ஒரு வாரம் 10 நாளைக்கு வேண்டியது மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு, அவரும் அவங்க சம்சாரம் மட்டுமே அவங்க சமையல் பண்ணி சாப்பிட்டு, அவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் தண்ணி வருது அங்கே ஒரு ஓரமாக, அதில் வந்து அந்த கிராமத்துலேயே அவங்க இருக்காங்க. அப்போ தான் சொன்னார், இவங்க ஒரிஜினலே படத்தில் வந்து நடிக்க வச்சது வந்து வேறு கேரக்டர், சினிமாக்காக நடிக்க வச்சேன், ஆனால் ஒரிஜினல் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா இந்த மாதிரி ஒரு ஒரிஜினலாக இருந்து இதை வந்து எழுதி போட்டு, அதுக்கப்புறமா வந்து அந்த கலெக்டர் அவங்க வரைக்கும் தகவல் போய் அவர் வந்து அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து, கவர்மெண்ட்டில் அந்த ஸ்கீமில் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த நான் படத்தில் நான் பேசின டைலாக்கெல்லாம் வந்து ஒரிஜினலான டைலாக்கு, ஒரிஜினலாகவே அப்படிலாம் ஒரு திட்டம் இருந்து அந்த திட்டத்து மூலமாக அந்த வீடு கட்டி கொடுத்து, நானும் அந்த வீடு ஓப்பனிங்கு போகிற மாதிரி தான் அந்த சீனெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடு அவங்களுக்கு கொடுத்துட்டு, அதே மாதிரி என்ன சொல்லுவோன்னா, இந்த கிராமத்தில் எல்லாருமே வந்து அவங்கவுங்க சொந்த ஊருக்கு வந்து மீண்டும் விவசாயம் பார்க்கறதுக்காக அதுக்காக சில திட்டங்களை போட்டு அவங்களுக்கு என்ன உதவி பண்ணணுமோ அதை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கேரக்டர் மூலமாக கலெக்டர் டைலாக் சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். இது என்னென்னா, யாருமே வந்து சொந்த ஊர் விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி யாரும் அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்கிறது இல்லை. ஆனால் மனிதனுடைய சூழ்நிலைகள், அவனுக்கு எதிர்காலம் என்ன அப்படிங்கிறதுனால இப்போ கேந்திர முனுசாமி அவர் பேசும்போது எந்த ஊருக்கு போனாலும் ஒரு ராமநாதபுரத்துக்காரன் ஒரு திருப்பம் அப்படின்னு சொல்கிறதுன்னா, அங்கே மழை இல்லை, தண்ணி இல்லை, எல்லாமே விவசாயம் முதல் கொண்டு எல்லாமே பிரச்சனைங்க போது, அப்போ பிழைப்புக்கு வழி தேடி அவங்க புறப்பட்டது அப்படின்னு வந்துடுது. அதே மாதிரி சில நேரங்களில் வந்து என்னென்னா, நம்ம பொழப்பு எப்படியோ போயிடுச்சு, அட்லீஸ்ட் நம்ம குழந்தைகளாவது நல்லா இருக்கட்டும்னு அவங்களுக்கு 4 எழுத்து படிக்க வச்சு அவங்கள எப்படியாவது அனுப்பிச்சு அவங்க நல்லா இருக்கணும்னு அனுப்புகிற மாதிரி இப்படி பண்ணதுனால தான் அந்த கிராமங்களில் வந்து நிறைய இடங்களில் அந்த மாதிரி நிறைய ஊர் இருக்குதுன்னு சொல்லி அந்த மகேஷ் அவர்கள் வந்து போய் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இது யூடியூப்புக்காக ஷூட் பண்ணிட்டு வந்து அது எல்லா கிராமங்கள்லேயும் ஒரு விழிப்புணர்வு வர அளவுக்கு வந்தது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.